ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் காங்கிரஸ் கட்சியின் சமூக ஊடக பொறுப்பாளர் திரு அப்துல் ரஹ்மான் அவர்களை நேர்காணலில் சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் சார். நேற்றைய தினம் முதலமைச்சர் பதவியேற்பு விழா நேற்று நேரு ஸ்டேடியத்தில் நடந்திருக்குது. இதில் ராகுல் காந்தி அவர்கள் பங்கெடுத்திருக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பரபரப்பான சூழ்நிலையில் மிகவும் இக்கட்டான ஒரு நெருக்கடியான நேரத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் பங்கேற்றிருக்கிறாரு, பொறுப்பேற்றிருக்கிறாரு. இந்த பதவியேற்பு விழாவில் ராகுல் காந்தி பங்கெடுத்தது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்தியாவில் எங்கெல்லாம் ஜனநாயகத்துக்கு ஆபத்து ஏற்படுகிறதோ, இல்லை எங்கெல்லாம் இது போன்ற ஒரு தொங்கு சட்டசபையின் மூலமாக ஆட்சி மாற்றம் ஏற்படுகிறதோ, அங்கெல்லாம் பாஜக தன்னுடைய ஆக்டோபஸ் கரங்களின் மூலமாக அங்கு இருக்கக்கூடிய ஆட்சியில் ஏதேனும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி விட முடியுமா, இல்லை இந்த ஆட்சியில் நாம் ஏதாவது ஒரு வித்தைகளை செய்து நாம் வழிநடத்தக்கூடிய ஒரு ஆட்சியாக அதை மாற்ற முடியுமா அப்படின்னு பல்வேறு மாநிலங்களில் பலமுறை முயன்றிருப்பாங்க. நாம் உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், அருணாச்சலத்தில் ஒரே ஒரு பாஜகவினுடைய வேட்பாளர் ஜெயிச்சு அவர் தான் முதலமைச்சரே ஆனார். ஸோ பொதுவாக ஏன் விஜய் அவர்கள் ஒரு 108 சீட்டு ஜெயிச்சவன காங்கிரஸ் ஏன் இவ்வளோ அவசரம் முந்திரிக்கிட்டு போயிட்டு உடனே கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு கூட சமூகத்தில் நிலவுது. ஆனால் ஏன் அப்படின்ற கேள்விக்கு பதில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸுக்கு மட்டும்தான் மற்றவர்களை விட பாஜக என்னவெல்லாம் செய்யும்னு நல்லாவே தெரியும். அதாவது 24 மணி நேரம் பாஜகவிற்கு கிடைத்தால் ஒரு தொங்கு சட்டசபை உள்ள ஒரு மாநிலத்தில் அவர்கள் எந்த மாதிரியான வித்தைகளை எல்லாம் பயன்படுத்துவார்கள் என்பதை நன்கு அறிந்த ஒரு கட்சினா அது காங்கிரஸ் கட்சிக்கு தான். அதுக்கு உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு சிறந்த உதாரணம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2019 மகாராஷ்டிராவில் 288 தொகுதி, 145 தொகுதி எடுத்தால் அங்கே ஆட்சி அமைத்திடலாம். ஆனால் பாஜக வெறும் 105 தொகுதியில் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு இன்னும் 40 எம்எல்ஏக்கள் தேவை. ஆனால் இல்லாத எம்எல்ஏக்களை இருப்பதாக ஒரு கையெழுத்தை பெற்றுக்கொண்டு அஜித் பவார் அவர்களுடைய சரத் பவார் அவர்களுடைய உறவினர் அஜித் பவார் அவர்கள் மற்றும் தேவேந்திர பட்னாவிஸ் இருவருக்கும் விடிய காலை 5:30 மணிக்கு ஆளுநர் அவர்கள் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறாரு. பட்னாவிஸ் முதலமைச்சராகவும் அஜித் பவார் அவர்கள் துணை முதலமைச்சராகவும் விடிய காலையில் 5:30 மணிக்கு இந்த நிகழ்வு நடக்குது. ஆனால் அதுக்கப்புறம் பெரும்பான்மையை நிரூபிக்க போகும்போது அவங்களுக்கு அந்த இது இல்லை, அந்த ஆட்சி 3 நாளில் கலையுது. ஸோ இப்படி பாஜக என்ன மாதிரியான விளையாட்டுக்களை ஆளுநர்கள் மூலமாக செய்யும் என்பதை பல்வேறு மாநிலங்களில் பார்த்து உணர்ந்த கட்சி காங்கிரஸ் கட்சி. இன்னும் நிறைய உதாரணங்களுக்கு சொல்லலாம். அதன் அடிப்படையில் நம்மளுடைய நோக்கம், காங்கிரஸ் கட்சியினுடைய நோக்கம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அது பாஜகவின் எதிர்ப்பு அரசியல். காங்கிரசினுடைய எதிரி யார் அரசியல்னு பார்த்தீங்கன்னா பாஜக தான். நேரடியான எதிரி என்றால் பாஜக. எப்படி இந்த அமெரிக்காவும் ரஷ்யாவும் நேரடியாக மோதிக்கொள்கிறார், சில இடங்களில் பனிப்போர் சில நாடுகளை வைத்து நடத்தி கொள்வார்களோ, அது போன்ற இந்த பாஜகவும் காங்கிரஸும் சில இடங்களில் நேரடியாக மோதிக்கொள்ளவில்லை என்றாலும் மறைமுகமாக யாரினுடைய ஆதரவு பெற்ற ஆட்சி அமைய வேண்டும் என்று குறிப்பாக இருக்காங்க. அந்த விதத்துல இந்த தமிழ்நாடு ஒருபோதும் பாஜகவின் பிடியில் சிக்கிவிடக்கூடாது என்பதில் காங்கிரஸ் கட்சி மிகவும் தெளிவாக இருக்கும். ஏனென்றால் இந்த நாட்டில் எந்த ஒரு மாநில மக்களின் மீதும் வைக்காத ஒரு நம்பிக்கையை ராகுல் காந்தி தமிழ்நாட்டின் மீது வைத்திருக்கிறார். அதனால்தான் அவர் நாடாளுமன்றத்தில் சொல்றாரு, You will never ever rule over the people of Tamil Nadu in your entire life. உங்கள் வாழ்நாளில் ஒருபோதும் நீங்கள் தமிழகத்தை ஆள முடியாதுன்னு தாங்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய கர்நாடகாவையோ தெலுங்கானாவையோ பார்த்தவர் சொல்லல. தாங்கள் ஆட்சியில் இல்லை, ஆனா பங்களிப்பில் இருக்கக்கூடிய தமிழக மக்களின் மீது அவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கார் ராகுல் காந்தி. ஸோ அந்த ஒரு மாநிலத்தினுடைய ஆட்சியில் 0.01% கூட ஒரு ரிஸ்க் எடுக்க காங்கிரஸ் கட்சி தயாராகவில்லை. அதனாலதான் திமுக கூட்டணியில் பங்களிப்பில் இருந்தாலும் திமுக ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பில்லை என்று தெரிந்தவுடன் உடனடியாக அடுத்ததாக பாஜகவின் பிடியில் சிக்காமல் முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுடைய கட்சி அந்த பெரும்பான்மை இல்லாவிட்டாலும் ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு இருக்கிறது. எந்த சூழலிலும் அந்த அரசு பாஜகவின் பிடியில் சிக்கிவிடக்கூடாது என்பதற்காக காங்கிரஸ் ஒரு முன்னெடுப்பை எடுத்தது. அதன் அடிப்படையில் அந்த அரசை எந்த அளவிற்கு நாங்கள் நேசிக்கிறோம் என்பதை வெளிக்காட்டும் ஒரு விதமாகவும், இந்த புதிய அரசிற்கு ஒரு வாய்ப்பளிக்கும் விதமாகவும் தலைவர் ராகுல் காந்தி அவர்களே நேரடியாக இந்த பதவி பிரமாணத்தில் கலந்து கொண்டதன் மூலம் எங்களுடைய ஆதரவு தற்போது இருக்கக்கூடிய முதல்வர் விஜய் அவர்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கிறது, நாங்கள் உங்களை எந்த அளவுக்கு சகோதரத்தன்மையுடன் பார்க்கிறோம் என்பதை வெளிப்படுத்தும் விதமாக தான் நான் இந்த பதவியேற்பு விழாக்கள் வந்ததை பார்க்கிறேன். தாவேக்காவுடன் சேர்ந்தது ஒரு பலம் தான் அப்படின்றீங்களா, இல்ல தாவேக்காவுக்கு பலன்றீங்களா, காங்கிரஸ்க்கு பலன் சொல்றீங்களா? இல்ல, கூட்டணி அரசியலை பொறுத்த வரைக்கும்
யாரால் யாருக்கு பலம் அப்படின்னு பார்க்கக்கூடாது, இருவருக்கும் பலம். அதாவது 10 அடி கயிறு இருந்தா கிணற்றிலிருந்து ஏறி விடலாம் என்னும் பொழுது 1 அடி கயிறு அவரிடம் இல்லை என்றாலும் ஏறுவதற்கான வாய்ப்பில்லை. என்னிடம் ஒரே 1 அடி கயிறு தான் இருக்கு, அதை வைத்து எனக்கு எந்த பயனும் இல்லை. ஸோ இருவரும் ஒன்றிணையும் பொழுது அனைவரும் கிணற்றிலிருந்து மேலே வந்து விடலாம். இது ஒரு யதார்த்தமான உண்மை. ஆனா கடந்த கால ஆண்டுகள்ல பார்த்தோம்னா காங்கிரசினுடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரை சரிவு தான் ஏற்படுத்தி இருக்குது அப்படின்ற மாதிரி மக்கள் எல்லாம் சொல்றாங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் சொல்லி காங்கிரஸ் பிரிஞ்சாங்க. எந்த ஒரு சம்பவத்தை சொல்றீங்க சொல்லுங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் சொல்லி பிளவா பிளஞ்சிச்சு. தமிழ்நாட்டுல தமிழ் மாநில காங்கிரஸ் மட்டும் இல்ல, அதற்கு முன்பு இந்திரா காந்தி அவர்கள் இருந்த காலத்திலும் ஸ்தாபன காங்கிரஸ் என்று காமராஜர் காலத்திலே வெளியே வந்திருக்கு. அதற்கு பிறகு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி. ஆனால் பிரிந்து போன காங்கிரஸ் கட்சிகள் எல்லாம் மீண்டும் ஒன்றாயிடும். அதை நீங்க சேர்த்து பார்க்கணும்ல. இப்ப கூட்டணியில இருந்து வெளியே தானே இருக்காங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் தனியா தானே வெளியே என்டிஏ கூட்டணி. நீங்க சொல்றது உண்மைதான். அதாவது தமிழ் மாநில காங்கிரஸ் என்று மூப்பனார் அவர்களால் உருவாக்கப்பெற்ற காங்கிரஸ் எந்த அளவுக்கு ஒரு வலிமையான காங்கிரஸாக இருந்ததுன்னு எல்லாரும் அறிவார்கள். அப்படி வலிமையான காங்கிரஸாக இருந்த காங்கிரஸே நீண்ட நாளாக தனித்து பயணிக்க முடியாது என்பதை முன்னிட்டு தன்னுடைய தாய் கழகத்திற்கு வந்து இணைந்து விட்டது. தற்போது இருக்கக்கூடிய ஜி.கே. வாசன் அவர்கள் தலைமையில் ஒரு தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்கிறது. உண்மையிலே அந்த காங்கிரஸ் இருக்கிறதா இல்லை அந்த காங்கிரஸ் என்ற பெயருக்காக அந்த கட்சி இருக்கிறதான்றதுல எந்த அளவுக்குன்னா, தன் வாழ்நாளில் பாஜகவினுடைய தாமரை சின்னத்துல போய் போட்டிடுற அளவுக்கு ஒரு கட்சி தேய்ந்து அதான் சொல்லுவாங்க, கழுதை தேய்ந்து கட்டெரும்பாகவே ஆகிவிட்டது. அந்த கட்சியின் பிரிவின் மூலமாக எங்களுக்கு ஒரு பாதிப்புன்னு சொன்னா இது வந்து மிக மிக ஒரு நகைப்புக்குரிய ஒரு விஷயம். இந்த கேள்வியை நீங்க எப்படி கேட்கறீங்க? இருந்தாலும் பாஜக வந்து கொடுக்குது, ஒரு தொகுதி கொடுக்குது, ஒருத்தவங்களை நிர்ணயிச்சு கூப்பிடுறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட ஒரு பெல்ட் இல்லாம ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லாம கூப்பிட மாட்டாங்கல்ல. அப்படிலாம் நீங்க நினைக்கவே கூடாதுங்க. 22 பேர் கொண்ட கூட்டணியை மோடி அமைத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. மேடையில எல்லாரும் லைனா நிற்பாங்க. எல்லாரையும் போய் பார்த்தீங்கன்னா 0.01% லெட்டர் கட்சி எல்லாரையும் நிப்பாட்டுவாங்க. பிரதமர் மோடியோட ஒரு போட்டோ ஷூட்ல கலந்துக்கணும்க்காக அது பண்றதுதான். அவங்களுக்கு என்ன தேவைன்னா, காங்கிரஸ்ன்ற பேர் உள்ள ஒரு கட்சி நம்ம கூட்டணியில தேவை அப்படின்றதுக்காக தமிழ் மாநில காங்கிரஸ் நிப்பாட்டியிருக்காங்க. அதை தவிர்த்தேங்க சின்ன எங்கங்க, நீங்க மத்ததெல்லாம் விடுங்க, சின்ன எங்க தமிழ் மாநில காங்கிரஸ் எவ்வளவு பெரிய கட்சியா இருந்துச்சு. மூப்பனாருடைய காலத்துல எதிர்கட்சியா இருந்த ஒரு கட்சியை தாமரை சின்னத்துல போய் அடமானம் வச்சதுக்கு அப்புறம் தமிழ் மாநில காங்கிரஸ் இருந்தா என்ன, இல்லாட்டி என்னங்க? சரிங்க. கடந்த தேர்தல்ல பாத்தீங்கன்னா சட்டசபை மன்றத்துல வந்து எத்தனை பேர் இருந்தாங்க? காங்கிரஸ் நபர்கள் இருந்தாங்க 18 பேர் இருந்தாங்க. 5 பேர் தான் இருக்கிறாங்க. அப்ப இது வந்து ஒரு பின்னடைவு தானே, காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு தொய்வு தானே ஏற்பட்டு. அப்படி நீங்க அதை பார்க்க கூடாது. 2014 நாங்கள் தொடர்ச்சியாக 10 வருடம் ஆட்சியில் இருந்து நாங்கள் வந்து ஒரு கடுமையான பின்னடைவை சந்தித்தோம். உதாரணத்துக்கு 44 MP தான் நாடாளுமன்றத்தில் நாங்கள் இருந்தோம். அதற்கு பிறகு அது 52 ஆகுது. அதுக்கு பிறகு இன்னைக்கு அது 100ல இருக்கு. அரசியல்ல வந்து ஏற்றம் இறக்கம் என்பது இயல்பு. வாக்கு சதவீதம் தான் வந்து எப்பவுமே நிர்ணயமானது. இந்த தற்போது நடந்து முடிந்த ஒரு தேர்தலில் நீங்க வந்து காங்கிரஸ் கட்சி குறைவான எண்ணிக்கையில் வெற்றி பெற்றிருக்கேன் நீங்க சொல்றீங்க. ஏங்க, முதல்வர் ஸ்டாலின் தோத்து போயிட்டாருங்க. முதல்வர் ஸ்டாலின் தோத்து போயிட்டாரு. யாரும் எதிர்பார்க்காத. அப்புறம் என்ன பேசுறீங்க நீங்க? ஸ்டாலின் அவர்கள் தோத்து போவாங்க நீங்க நினைச்சு? எண்ணற்ற மினிஸ்டர்கள் தோத்து போயிட்டாங்க. அப்படி ஒரு சூறாவளி காத்து வீசி இருக்கிற காலகட்டத்துல நீங்க வந்து போன வாட்டி 18 ஜெயிச்சிங்க, இந்த வாட்டி ஏங்க 5 ஜெயிக்கீங்க. ஏங்க 18ஓ 5ஓங்க, இன்னைக்கு நாங்க மினிஸ்ட்ரிக்குள்ள போறோங்க. நாங்க இன்னைக்கு ஒரு அரசியல் மக்கள் சொல்றாங்க, மக்கள் கேட்கறாங்க. அமைச்சர் பதவிகளுக்காண்டிதான் ஒரே நாள் 20 ஆண்டு கால ஒற்றுமையை வந்து கூட்டணியை வந்து உடைச்சிட்டு போயிட்டாங்க நரேந்திர மோடி அவர்களையும் சொல்லி இருக்கிறார். இதை வந்து மக்கள் சொல்லலாம், பத்திரிகையாளரா இருக்கக்கூடிய சகோதரர் நீங்க சொல்லக்கூடாது. 20 ஆண்டு காலங்கள்லாம் நாங்க தொடர்ச்சியா இல்ல. 2014 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு திமுகவுக்கும் எங்களுக்குமான உறவு முறிந்து விட்டது. நாங்கள் தனித்து தான் போட்டியிட்டோம். கடந்த 10 ஆண்டுகளாக போட்டியிட்டோம். நீங்க கூட்டணி என்பது வேறு. அதாவது என்ன நீங்க நினைக்கிறீங்கன்னா, மறுபடியும் நான் அழுத்தி சொல்றேன், நாங்கள் எங்களுடைய அரசியல் என்பது பாஜகவிற்கு எதிரான அரசியல். அதாவது திமுக என்ற ஒரு கட்சியுடன் நாங்கள் கூட்டணி அமைத்து திமுகவிற்கு ஒரு 115 சீட் இருக்கு, இல்ல 110 சீட் இருக்கு. எங்களுடைய 5 சீட்டை நாங்கள் கொடுக்காதனால திமுக அரசு அமைய முடியவில்லை. அட பாவீங்களா, அமையவிருந்த திமுக அரசை இப்படி பண்ணிட்டீங்களா அநியாயம் பண்ணா நீங்க கேட்கறது கரெக்ட். காங்கிரஸ், இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள், இன்னும் முஸ்லீம் லீக் எல்லாரும் திமுக கூட இருந்தாலும் திமுகவில் ஆட்சி அமைக்க முடியுமா? நான் கேள்வி கேட்கிறேன். திமுக ஆட்சி அமைக்க முடியுமா? திமுகவில் ஆட்சி அமைக்க முடியாது. அப்ப இரண்டாவதாக யாருக்கு நீங்க வாய்ப்பளிக்க சொல்றீங்க? எடப்பாடி அவர்களுக்கு போய் வாய்ப்பளிக்க சொல்றீங்களா? ஏங்க, விஜய் அவர்களுக்கு 11 சீட்டு குறையுது. தமிழ்நாட்டுல பாஜக கால் ஊன்றக்கூடாதுன்ற ஒரே எண்ணத்துலதான் நம்ம அனைவரும் ஓரணியில ஒரு இடத்துல நிக்கிறோம். இன்னைக்கு திமுகவுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. அடுத்து யாருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தால் பாஜக உள்ள வராம இருக்கும்? சரி, அலீம் புகாரி மற்ற நிறைய கட்சியில இருக்க உப கட்சியில இருக்கவங்க நிறைய எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இல்ல, நிறைய இது ஒரு அரசியல் தடம் இல்ல, இது பாஜகவுடைய தடம். அது
இல்ல சகோதரரே, நீங்க நிறைய பேரு நீங்க, ஆனா ஒருத்தருடைய பேரை சொன்னீங்க, அலிமுல் புகாரி அவர்கள் பேரை நடவடிக்கை நிறைய பேரை சொன்னீங்க. அந்த நிறைய பேர்ல எனக்கு யாருன்னு தெரியல. நிறைய பேர் இருக்கிறாங்க. யார் அவங்க? காங்கிரஸ் கட்சி இலவா மாதிரி கூட சொல்றாங்க. அதெல்லாம் அதாவது பேர் சொல்லாமல் நீங்க சொன்னதை விட்டுருங்க. பேர் சொன்னவங்க அலிமுல் புகாரி அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தீங்களங்க. ஏங்க அலிமுல் புகாரி மேல நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னு வேணா உங்களுக்கு நான் ஒரு உதவி செய்யறேன். ஏங்க இவரு மாணிக்கம் தாக்கூர் பேசினாரு எடுக்கலையா, திருச்சி வேலுசாமி பேசினாரு அப்படி கேளுங்க. கேள்விய சொல்லிருங்க. தேர்தலுக்கு முன்பாக காங்கிரஸ் கட்சியில நீடிச்சிருக்கும் போது காங்கிரஸ்க்கு எதிராக மாணிக்கம் தாக்கூர் பேசுறாரு, பிரவீன் சக்கரவர்த்தி பேசுறாரு. என்னன்னா இப்ப விஜய் அவர்களுடைய கட்சிக்கு தாவேக்காவுக்கு ஆதரவா பேசுறாரு. அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு முடிவுக்கு எதிராக பேசுறாங்க. அப்போ எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. இப்போ சமீபத்தில் நடந்த ராகுல் காந்தி அவர்கள் கூட்டணி ஆதரவு கொடுத்தனால அலிமுல் புகாரி அது கண்டனம் தெரிவிச்சு ட்விட்டர்ல போட்டிருந்தாரு. அதுக்காண்டி அவருடைய அடிப்படை உறுப்புல இருந்து எல்லா பொறுப்புல இருந்து தூக்கி இருக்கிறாங்க. அதை பத்தி தான் என்னன்னு கேக்குறீங்க. சரி, நீங்க கேள்வி கேட்டீங்க, ஒரு சிறந்த கேள்வியாளர் தான் இருக்கீங்க. ஆனா அது கொஞ்சம் திருத்தம் இருக்கு, அதை திருத்திடுறேன். தேர்தலுக்கு முன்பு எங்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய மாணிக்கம் தாக்கூர் அவர்கள், அக்கா ஜோதிமணி அவர்கள், தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள், திருச்சி வேலுச்சாமி அவர்கள் எல்லாரும் பேசுனாங்களே, ஏங்க அவங்க மேலலாம் நடவடிக்கை எடுக்கல, தற்போது பேசக்கூடிய அலிமுல் புகாரி மீது நடவடிக்கை எடுத்துட்டீங்களேன்றதா உங்களுடைய கேள்வி. ஏன்னா இதான் கேள்வி. சகோதரர் மதிப்புக்குரிய தலைவர் மாணிக்கம் தாக்கூர் அவர்களோ, அக்கா ஜோதிமணி அவர்களோ, இல்ல பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களோ திமுகவோடு கூட்டணி அமைத்த பிறகு ஏஐசிசி லெட்டர் பேடுல திமுகவும் காங்கிரசும் கூட்டணி உடன்பாடு ஏற்பட்டு விட்டது அப்படின்னு அறிக்கை வந்ததற்கு பிறகு அந்த அறிக்கையை சேலஞ்ச் பண்ணல. நல்லா கேட்டுக்கோங்க, கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. கூட்டணி பேச்சுவார்த்தைன்னு என்னன்னா, உங்ககிட்டயும் பேசுவாங்க, இவங்க கிட்டையும் பேசுவாங்க. ஏன்னா கடைசி வரையும் உங்ககிட்ட கூட்டிட்டு போயிட்டு நீங்க நத்தாட்டுல விட்டுட்டு போயிட்டீங்கன்னா தனியாவை நிக்க முடியும். அதற்காக ஒரு ஆப்ஷன், ஒருவேளை நீங்க இல்லைன்னு சொன்னீங்கன்னா, வேற வழியே இல்லை நடந்துருச்சுன்னா அப்படின்னா ஒரு வாய்ப்பு இருக்கணுமே, பாஜகவோடு இல்லாத இன்னொரு கட்சியோட கூட்டணி வரணும். எல்லா கட்சிகளும் பேசுவாங்க. அவங்க எல்லாரும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கும் போது பேசினாங்க. ஏஐசிசி லெட்டர் பேர்ல வந்துடல, திமுகவும் காங்கிரசும் கூட்டணி உடன்பாடு ஏற்பட்டு விட்டது அப்படி லெட்டர் பேர்ல வரல. ஆனால் அப்படி ஒரு லெட்டர் வந்ததுக்கு அப்புறம் அதே மாணிக்கம் தாக்கூர் தலைவர் என்ன பேசியிருப்பாரு, பழச மறக்கணும், தேர்தல் வெற்றிக்கு சேர்ந்து உழைக்கணும். விஜய பிரபாகரன் அவர்களுக்கு சால்வை போட்டு அவர் பக்கத்துல உட்கார்ந்து பிரச்சாரம் பண்ணதை பாத்தீங்களா? ஜோதிமணி அக்கா பிரச்சாரம் பண்ணதை பாத்தீங்களா? ஏன்னா ஏஐசிசி முடிவு அறிவிக்கல, மேலிடத்துல இருந்து முடிவு ஏற்படல. ஒரு பொருளை வாங்கலான்னு போயிருக்கீங்க, பச்சை சட்டை வாங்கலாமா மஞ்சள் சட்டை வாங்கலாமான்னு உங்க ரெண்டு பேருக்குள்ள விஷயம். உங்க அப்பா பச்சை சட்டை தான் வாங்கணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் விமர்சிக்க முடியாது, மண்டையில அடிப்பாரு அப்பா. ஓகேங்களா? இப்ப அலிமுல் புகாரி சகோதரர் மேட்டர் வருவோம். தனிப்பட்ட முறையில அலிமுல் புகாரி அவர்கள் நீக்கப்பட்டது எனக்கும் வருத்தம் தான். அவர் எனக்கும் ஒரு சகோதரர் தான், எனக்கும் பழக்கம் தான். பட் அவர் எதை சேலஞ்ச் பண்ணிட்டாருன்னா, நீங்க அவர் ட்விட்டர்ல ஒரு அறிக்கை போட்டாரு, அதற்காக அவரை நீக்கிட்டாருன்னு சொன்னீங்க. அது தப்பு. ஏனென்றால் எப்போது பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களும் மாணிக்கம் தாக்கூர் அவர்களும் ஜோதிமணி அவர்களும் திமுகவோடு கூட்டணி போக வேண்டாம், தாவேக்காவோடு கூட்டணி போகணும்னு பேசினாங்களோ, அப்ப அலிமுல் புகாரி அவர்களும் நக்கீரனுக்கு ஒரு பேட்டி கொடுத்திருப்பாரு. இவங்க இருக்காங்களா விடுதலை சிறுத்தைகளை சர்மிளாக்கா, அவங்க பாருங்க, ஒரு காங்கிரஸ்காரர் எப்படி இருக்கணும் என்றால் இந்த வீடியோவை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அலிமுல் புகாரி வீடியோ அவங்க எடுத்து போட்டிருப்பாங்க. பார்த்திருக்கீங்களா? ஏனென்றால் ஏன் இவர்கள் பேசும்போதும் நடவடிக்கை எடுக்கவில்லை, அவர் அது தேர்தலுக்கு ஒப்பந்தம் ஏற்படுவதற்கு முன்பு பின்பு இது ஒப்பந்தம் ஏற்பட்டு ஏஐசிசில இருந்து வேணுகோபால் அறிவிக்கிறாரு, தாவேக்கா நமக்கு ஆதரவு கேட்டிருக்காங்க, அதற்கான ஆவணம் செய்யுங்கன்னு சொல்லி டிஎன்சிசிக்கு வேணுகோபால் அறிவிக்கிறாரு தலைவர். எங்க தலைவர் கீழே 5 எம்எல்ஏக்களும் நேரடியாக போய் விஜய் அவர்களை பார்த்து, தமிழ்நாடு மேலிட பொறுப்பாளர் தலைவர் செல்வ பெருந்தை அவர்கள் எல்லாரும் போய் பார்த்து சால்வை போட்டு ஆதரவு கடிதத்தை கொடுத்துட்டு வந்துட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் இந்த தேர்தல் முடிவு எடுத்த பின்னாடி பேசல, யாருமே பேசலன்றீங்களா? யாருமே ஆசைப்படல. இல்ல அலிமுல் புகாரி பேசினாரா? அலிமுல் புகாரி ட்விட்டர்ல போடல, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நக்கீரனுக்கு பேட்டி கொடுத்தாரு, பேட்டி இருக்கு, போய் எடுத்து பாருங்க. அவர் நக்கீரன் பேட்டியில அவர் என்ன சொல்றாருன்னா, இது ஒரு சந்தர்ப்பவாத அரசியல், இதைத்தானே பாஜக செய்கிறது, இதைத்தானே அதிமுக செய்கிறது, நமக்கு கொள்கை முக்கியம் அல்லவா அப்படின்னு சகோதரர் அறிமுகம் பேசுறாரு. நானே அதுக்கு பதில் அவருக்கு போட்டிருக்கேன், நண்பரே சகோதரரே, நாம கொள்கையில தான் இருக்கிறோம். நம்மளுடைய கொள்கை என்னவென்றால் பாஜகவை ஒருபோதும் ஆளவிடக்கூடாது என்பதுதான் நம்மளுடைய கொள்கை. அதன் அடிப்படையில போர்க்களத்தில் வெற்றியை தீர்மானிப்பது ஆயுதங்கள் மட்டுமல்ல, போர் தந்திரமும் தான்.
பாஜகவை வீழ்த்தணுன்றதுக்காக தான் நம்ம தாவேகாக்கு ஆதரவு கொடுத்தோமே தவிர திமுக மீது நமக்கு தனிப்பட்ட வெறுப்பு கிடையாது. அப்படின்னா நீங்க பாஜகவுக்கு எதிராக இருக்கிறாலதான் தாவேகாக்கு போய் சேர்ந்திருக்கிறீங்க. எப்ப மட்டும் இல்லைங்க, இந்தியாவுல உள்ள எல்லா மாநிலங்களையும் இதான் கேள்வி. உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்லிடுறேன். 2018 நம்மளுடைய பக்கத்து மாநிலம் கர்நாடகால பாஜக தனித்து நிக்குது 104, காங்கிரஸ் தனித்து நிக்குது 80, ஜனதா தளம் நிக்குது 37 எடுத்த ஜனதா தளத்தின் ஆதரவை பாஜக கேட்கிறது. காங்கிரஸ் என்ன சொல்லுதுன்னா, எப்பா நான் 80 எடுத்திருக்கேன், உன்கிட்ட 37 இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீயே முதலமைச்சராரி. ஆனா நீயே முதலமைச்சராரி 80 சீட் எடுத்தனா உனக்கு ஆதரவு தர்றேன். இப்படி முதலமைச்சர்கள் மட்டும் இல்லைங்க, பிரதமரையே நாங்க தான் உருவாக்கி இருக்கோம். ஐக்கிய குஜரால் என்ற ஒரு பிரதமர் எப்படி இந்தியாவுக்கு 3 வருஷம் பிரதமரா இருந்தாரு? காங்கிரஸ்க்கு அப்ப எத்தனை சீட் இருந்துச்சு? காங்கிரஸ் ஆதரவு கொடுத்துச்சு. தேவகவுடா அவர்கள் இந்தியாவுடைய பிரதமரா எப்படி ஆனாரு? காங்கிரஸ் ஆதரவு கொடுத்துச்சு. சிவசேனா 35 வருஷ கூட்டணி பாஜகவையும் சிவசேனாவையும் உடைத்து சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரேயை வந்து காங்கிரஸ் முதலமைச்சர் ஆக்கும் பொழுது அப்ப எல்லாரும் மகிழ்ச்சி கடலில் அப்படியே அப்படியே ஆடுனீங்களா? அடடா, இதுவல்லவா ராஜதந்திரன். இப்பவும் ராஜதந்திரத்தோட தான் செயல்படும். அப்போ தாவேகா வந்து பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்தா காங்கிரஸ் உடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்? இந்த கேள்வியே பார்த்துக்கோங்க. தாவேகா பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்தா காங்கிரஸோட நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேக்குறீங்க. தலைவர் விஜய் அவர்கள் காங்கிரஸை மட்டும் கூட்டணியில சேர்த்துக்காம 107 தொகுதி இருந்த, ஏன் 100 தொகுதியுமே இருக்கட்டுமே, அவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சரா இருப்பாரு. 100 தொகுதியா இருந்தா கூட அவரை பாஜக, எப்பா நீங்க முதலமைச்சர் ஆயிருங்க, பெரும்பான்மை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க, எங்க ஆளுநரு எங்க சபாநாயகரு நான் பாத்துக்கிறேன், 11 எம்எல்ஏ இல்லாமலே எடப்பாடி அவர்களை 2 வருடம் நாங்கள் ஆள விடலையா, டிடிவி தினகரன் அவர்கள் கேசுகளை நாங்கள் வருடக்கணக்கில் இழுக்கவில்லையான்னு சொல்லி விஜய் அவர்களுக்கு தங்கத்தட்டுல வரவேற்பு கொடுத்து பாஜக ஆள வைத்திருக்கும். ஆனால் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அவர்கள் ரொம்ப 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 தெளிவா நான் என்ன அரசியல் செய்கிறேன் என்பதை இதை விட வெட்ட வெளிச்சமா காட்ட முடியாது. அவர் ஏன் காங்கிரஸ் என்ற அந்த ஒரு முள்ள அப்படி பிடிக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற வேற எந்த கட்சியை கொண்டு வந்து கூட்டணியில சேர்த்துக்கிட்டாலும் நீங்க விஜய் அவர்களை பாஜகவோட பி டீம்னுவீங்க. அந்த விமர்சனத்தை இதற்கு முன்பு வச்சிங்க. இல்ல இவரு பாஜக தான் இயக்குது, பாஜக தான் இவரை வளர வைக்குதுன்னு. ஆனால் காங்கிரஸை இணைத்து கொண்டால் மட்டுமே நீங்கள் ஆன்டி பிஜேபி சோசியல் அந்த அரசியலுக்குள்ள போக முடியும். அப்ப தன்னை நான் பாஜகவுக்கு எதிரானவன்றதுக்கு எப்படி விஜய் வெளிப்படுத்துறாருன்னா, என்ன நடந்தாலும் சரி காங்கிரஸோட போவோம், நடக்கிற ரிஸ்க பார்த்து போன்னு துணிஞ்ச ஒரு முடிவு எடுக்கிறாரு. அதன் அடிப்படையில் அவர் சொல்ல வர செய்தி என்னன்னா, நான் திமுகக்கு எதிரி, நான் அப்படி சொல்ல, நான் பாஜகவுக்கே எதிரின்றாரு. சவால் நேரடியாக மோடிக்கு சவால் விடுறாரு. விஜய் வந்து மோடிக்கே சவால் விடுறாரு. அதன் அடிப்படையில தான் அவர் காங்கிரஸை தேர்ந்தெடுக்கிறார். எப்போ மோடிக்கு எதிராக நேரடியா சவால் விட்டுருக்காரு? இல்ல மோடி, அதாவது என்ன, எல்லா விஷயத்தையுமே வந்து நாம வந்து வெளிப்படையா சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்க பார்த்துட்டு நான் மூஞ்சியை திருப்பிட்டு போனாலே நீங்க எனக்கு ஆகாதவனே வச்சுக்கோங்களேன் என்று இந்திய அரசியலில் ஒரு கட்சி பாஜக காங்கிரஸ் 2 வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது நீங்கள் காங்கிரஸை ஆதரித்து விட்டால் உங்களுடைய இயற்கை குணம் என்னவாக மாறிவிடும்? இது நீங்க பாஜகவை ஆதரிச்சிட்டீங்கன்னா இது காங்கிரஸுக்கு எதிராக 2 தானங்க, ரெட்டை அரசியல் தானங்க. நீங்க காங்கிரஸை தேர்ந்தெடுத்ததுக்கு பிறகு நீங்க பாஜக ஆட்டோமேட்டிக்கா எதிரி ஆயிருவீங்களா இல்லையா? காங்கிரஸை கூப்பிட்டதுக்கு அவர் செய்த முதல் தவறு வந்து லெட்டர் பேர்ல அவர் கொடுத்த தவறுன்னு தான் சொல்றாங்க. அவர் விஜய் அவர்கள் மேலதான் தவறுன்றாங்க. 2வது நாள் தான் காங்கிரஸை கூப்பிட்டு இருக்காங்கன்னு மாதிரி சொல்றாங்களே. அதாவது என்னன்னா, 108 உறுப்பினர்களை கொண்ட தாவேகாவிற்கு அனுமதி, 5 உறுப்பினர்கள் கூடுதலாக காங்கிரஸ் வைத்திருந்தனால நீங்க அவசரப்பட்டு காங்கிரஸை கூட்டு வந்துட்டீங்க, அப்ப கூட இருக்கிற கட்சியெல்லாம் சேர்த்து கூட்டிட்டு வாங்க அப்படின்னு மறைமுகமா வேணா ஆளுநர் தாவேகாக்கு நல்லது செஞ்சிருக்காருன்னு நினைக்கலாம். ஏன்னா ஒருவேளை 113ஓட உள்ள போயிட்டு இங்க வந்து ஃப்ளோர் டெஸ்ட் வரும்பொழுது இவர் ஓட்டு போடுவாரா, அவரு ஓட்டு போடுவாரா போட மாட்டாரா, ஏன்னா நம்ம ஆளுங்களை சொல்லவே வேணாம், கவுந்தது ஆட்சி, ஐயோ அஸ்திரத்தை எடுத்து விட்டார்கள், கண் சிவந்து விட்டதுன்னு டைட்டில் போட்டுருவீங்க. அதனால மறைமுகமாக ஆளுநர் வந்து தாவேகா தலைவர் விஜய்க்கு நன்மை செய்யறாருன்னு நினைச்சுக்கிறேன். ஒருவேளை காங்கிரஸுக்கு சேர்த்து கொடுத்தனாலதான் அப்படி சொல்லிட்டாருன்னா, ஒருவேளை வாதத்துக்கு காங்கிரஸ் எடுத்துட்டு மறுபடியும் 108 போய் கொடுத்தாருன்னா விஜய் ஆட்சி அமைக்க கூப்பிட்டுருவாரு. அவரு காங்கிரஸ் ஆதரவு வாங்கிட்டாங்க, இப்ப எங்களை 108 தாங்க இருக்கு, இப்ப எங்களை கூப்பிடுங்கன்னா ஆளுநர் கூப்பிட்டுருவாரா? பாஜக என்ன நினைக்குதுன்னா, ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சு இந்த ஆட்சி அமைப்பதை நாம தள்ளி போட்டோம்னா, தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் ஆட்சியில வந்து சாமானிய மக்கள் எம்எல்ஏவா இருக்காங்க. நல்லா நீங்க நோட் பண்ணணும். ஆமா, யாரும் தெரியாத சாமானியர்கள் எம்எல்ஏ இருக்காங்க. எல்லாரும் பெரிய கோடீஸ்வரங்களா இல்ல, நம்ம கணக்கெடுத்து பார்த்தா ஒரு 10, 15, 16 பேரை தெரியுது, மீதி எல்லாம் சாமானியர்கள். எங்களுடைய அச்சம் என்னவா இருந்துச்சுன்னா,
இவள்கார் அருணாச்சலத்தில் செய்தது போன்று, மணிப்பூரில் செய்தது போன்று, கோவால செஞ்சது மாதிரி, மகாராஷ்டிரால செஞ்ச மாதிரி, எங்களுடைய சொந்த கட்சி மத்திய பிரதேசல ஜோதேந்திர பிந்தியாவை 27 எம்எல்ஏ கூட்டு போய் தான் எங்க ஆட்சியை கவுத்தாங்க. இந்த மாதிரி ஏதாவது சித்து விளையாடு எடப்பாடி அவர்களை முதல்வராக்கி, எப்பா நீங்க வந்து ஃப்ளோர் டெஸ்ட்ல நிரூபிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு 2 வாரம் டைம் கொடுக்குறோம்ப்பான்னு சொல்லி தாவேகா எம்எல்ஏக்கெல்லாம் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து என்ன செய்யறாங்க ஏது செய்யறாங்கன்னு தெரியாது. ஒரு பக்கம் வந்து திமுகவும் அதிமுகவும் ஒன்றா போகுதுன்னு எதையாவது ஒரு சித்து விளையாட்டை பண்ணி, எதையாவது ஒண்ணு பண்ணி கவர்னர் ஆட்சியோ ஆளுநர் ஆட்சியோ கொண்டு வந்து நல்லா இருக்கிற இந்த மாநிலத்தை வந்து அந்த ஒரு படம் வருமே, நல்லா இருந்த ஊரும் 4 போலீஸ்காரன்னு சொல்லி சும்மா இருக்கிற அண்ணன் தம்பியா இருக்கிறவங்களாம் அடிச்சுட்டு மோத விட்டுருவாங்கன்னு ஒரு கவலை இருந்துச்சு. அந்த கவலையை போக்கும் வகையில ஆளுநர் கேட்டாலும் கேட்டாரு. 2 நாள்ல நாங்க அதை சரி பண்ணி கொடுத்துட்டோம். ஒன்ஸ் காங்கிரஸ் தாவேகா கிட்ட வந்ததுக்கு அப்புறமே உங்களுக்கு கம்யூனிஸ்டுகளுக்கு ஒரு ஹோப் வந்துருச்சு. ஓகே, காங்கிரஸ் இருக்கு, வெறும் தாவேகா என்னும் பொழுது அவர்கள் மீது எல்லாம் சின்ன பசங்களா இருக்கிறாங்களே, எதுவும் விமர்சனம் வந்துருமான்னு, சரி காங்கிரஸே இருக்காங்க, அப்புறம் என்ன நம்ம போகணும் தாங்க. விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் அவங்க எதற்கு எதிரான அரசியலை பண்ணிட்டு இருக்காங்க? அவங்க வந்து பாஜகவுக்கு எதிரான அரசியல் தானே பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் அதுக்கான வாய்ப்பு வந்து திமுக இன்னைக்கு இல்ல. உங்களுக்கு இல்ல, ரியாலிட்டியை நீங்க ஏத்துக்கணும்ல. ஸ்டாலின் அவர்களால் முடியாது அப்படின்ற இடத்துல நீங்க தாவேகா ஆதரிக்க. ஸ்டாலின் அவரே தான் அனுப்பிச்சு விட்டுருக்காங்க மாதிரியும் சொல்றாங்க. இல்ல கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்கிட்ட இந்த கேள்வியை கேட்கிறாங்க. கேட்கும்போது ரொம்ப தெளிவா சொல்றாங்க, இல்லங்க நாங்க எங்களுடைய கட்சி, எங்களுக்குன்னு ஒரு பாடி இருக்கு, எங்களுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்கு, அதன் அடிப்படையில் நாங்க இந்த முடிவை எடுத்திருக்கோம், நாங்க ஆதரவு தரோம். ஆனால் திமுகவுக்கு எங்களுக்கு இதனால சண்டைலாம் நீங்க நினைக்காதீங்க, அவங்களோட நட்பு எங்களுக்கு தொடருது அப்படின்ற தெளிவா சொல்றாங்க. ஸ்டாலின் தான் வந்து அமுச்சு வச்சாருன்னா டே 1 அமுச்சு வச்சிடலாம், எல்லாரும் அங்கிட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லி. அப்பயும் வந்து வர்றாரு போறாரு, அங்க போறாரு இங்க போறாரு, ஆலோசனை கூட்டம் நடக்குது, இவ்வளவு பிரபலம் எல்லாம் நடக்கணும்னு சொல்லி அவசியம் கிடையாது. அதனால வந்து தானே அமுச்சு விட்டாரு, அப்படி அமுச்சு விட்டாருலாம் ஒத்துக்க முடியாது. காலத்தின் கட்டாயம், ஒருவேளை இந்த அரசு அமையாமல் இருப்பதற்கு தலைவர் திருமாவளவன் அவர்களோ இல்ல கம்யூனிஸ்டுகளோ காரணமாக இருந்து அதனால் ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டு தமிழக அரசியலில் ஒரு குழப்பம் ஏற்பட்டால் லட்சக்கணக்கான இளைஞர்கள் பொதுமக்களுடைய கோபத்திற்கு அவர்களால் ஆளாக வேண்டியிருக்கும். நீங்க நினைச்சா இந்த ஆட்சியை காப்பாத்திருக்கலாமே, 2 சீட்டு தானே கொடுத்துருக்கலாமே, ஏன்பா இப்படி பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. நல்ல வேளை அவர்கள் ரொம்ப தெளிவாக இந்த பாசிச சக்திகளினுடைய அந்த ஒரு மோசடி ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்கு தெளிவா இருந்து முடிவெடுத்துட்டாங்க. பாஜக வந்து கால் ஒன்றை கூடாதுன்னு ஒரு ஒருமித்த கருத்தோடு எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு ஆதரவு கொடுத்திருக்கிறீங்க. அதுதான் இதற்கு முன்பும் நம்ம அதை தான் செஞ்சோம், இப்பயும் அதான் செஞ்சிருக்கோம். பதவியேற்பு விழாவிலே ஆனா நடந்தது வேற மாதிரி நடந்தது இல்லை, இது போன்று நடக்காத ஒரு பதவியேற்பு விழா நடந்திருக்குது. அதாவது வந்தே மாதரம் முதல்ல பாடி இருக்கிறாங்க, நிறைய கட்சிகள் வந்து நிறைய பேர் கண்டனம் தெரிவிச்சிருக்கு. விடுதலை சிறுத்தை கட்சியில இருந்து தொல் திருமாவளவன் அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க, வைகோ அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்படி நிறைய பல்வேறு தலைவர்கள் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இது மரபுல இல்ல. எந்த நிகழ்ச்சிகளிலும் பாத்தீங்கன்னா வந்தே மாதரம் முதலிலும் தமிழ் தாய் வாழ்த்து வந்து பின்னாடி தள்ள வரலாறுல இல்ல. இது 3வது இடத்துல தமிழ் தாய் தள்ளப்பட்டு முதல் இடத்துல வந்தே மாதரம் வந்திருக்கு. அதுக்கு ஆதரவு வழக்கம் கொடுத்திருக்கிறாரு. அப்படின்னா இது வந்து ஆளுநருடைய நிர்பந்த சூழ்நிலையில தான் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்றாரு. அப்போ முதல் இடத்திலேயே இவர் வந்து இறங்கி கொடுத்திருக்கிறார். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள், ஜோசப் விஜய் அவர்கள் இறங்கி கொடுத்திருக்கிறாரு. அது போக PM ஸ்ரீ திட்டம் அதை வந்து கொண்டு வரதுக்கு கெடு நிர்ணயிச்சிருக்கிறாங்க. இது இவ்வளவு நாள் இல்லாம இவர் கடைசியா பதவியேற்கிறதுக்கு முன்னாடியே வந்திருக்குதுன்னா இது வந்து இந்த திட்டத்துல வந்து கையெழுத்திடுவாரா? அப்படி கையெழுத்திட்டால் காங்கிரஸ் கட்சி வந்து என்ன நடவடிக்கை எடுக்கும், என்ன செயல்பாட்டுல இருக்கும்? வந்தே மாதர பாடல் வந்து கட்டாயம் அப்படின்னு இப்ப இடையில ஒரு ஜீவோ வந்துச்சு, உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, ஞாபகம் இருந்தா சொல்லுங்க ஜீவோன்னு. சரி, இப்ப வந்தே மாதர பாடலை எதிர்த்து போராடக்கூடிய அளவிற்கு மெஜாரிட்டியோடு தாவேகா ஜெயிச்சிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல வந்து மெஜாரிட்டி ஒரு கவர்மெண்ட் இல்லை. ஆளுநரையே கிட்டத்தட்ட 4 வாட்டி வந்து தாவேகா தலைவர் போய் பார்த்துதான் பிரச்சனைகள் வந்து சரி செய்ய வேண்டியது இருக்கு. ஒரு வாதத்திற்கு இல்லைங்க அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, வந்தே மாதரம் பாடல் இல்லைங்க தமிழ்தாய் வாழ்த்து தான் நீங்க பாடணும்னு சொல்லி விஜய் சொல்லி, முதலமைச்சர் விஜய் சொல்லி, தற்போது அவர் அப்படிதான் சொல்லணும், அவர் முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொல்லி, இல்ல இது வந்து சட்டப்படி வந்தே மாதரம் பாடல் பாடினால்தான் அந்த நிகழ்ச்சியே நடக்கும்னு ஆளுநர் கேரளாக்கு கிளம்பி போய் இன்னொரு 4 நாள் ஆக்கிட்டாரு. புரியுதுங்களா என்ன நடக்கும்? ஏனென்றால் ஆளுநரை எதிர்த்து போராடக்கூடிய அளவிற்கு சண்டை செய்து, அதாவது சட்ட சிக்கலை நாடுவதற்கு அளவுக்குலாம் இவங்களுக்கு டைம் கிடையாது. கரெக்டான நேரத்தை பயன்படுத்தி தான் பாஜக வந்தே மாதரம் பாடலை பாட வேண்டும் என்று விஜய் சொன்னாரா, ஆளுநர் சொன்னாரா? ஆளுநர் சொன்னார். இதே மேற்கு வங்கத்தில் வந்தே மாதரம் பாடல் பாடவில்லை, அங்கேயும் பாஜகவோட ஆளுநர் தானே, அவர் சொல்லியிருந்தா அங்கேயும் பாடியிருக்காங்க. இது வேண்டுமென்றே செய்யப்படுது. அதாவது என்னன்னா, அங்கு வந்தே மாதரம் கொடுத்தா மேற்கு வங்கத்திலே வந்தே மாதரம் பாடல் பாட ஒரு பாஜக ஒரு டெஸ்ட் கூட செய்யல. இல்ல பாஜக என்ன பண்ணுதுன்னா, யாராவது இலச்சு இருக்காங்கன்னு பார்த்து இந்த டைம் தானே அவனை அடிக்கணும். ஏன்னா இப்பதான் இதே வந்தே மாதரம் பாடலை தற்போது விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகிவிட்டார்.
இப்போது ஆளுநர் சட்டமன்றத்துக்கு வருவார், சட்டமன்ற நிகழ்வு நடைபெறும், அப்பொழுது பாடல் பாடப்படும். அப்பொழுதும் வந்தே மாதரம் பாடலை பாடினால் அப்ப நம்ம கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம். ஏங்க இப்ப கவர்மெண்ட், உங்க கவர்மெண்ட் என்ன, நீங்க தமிழ் தாய் வாழ்த்தை ஃபர்ஸ்ட் வேற வழி இல்லாம முதலமைச்சர் பதவிக்காக நல்லா கேட்டுக்கோங்க, முதலமைச்சராக ஆகவில்லை, வந்தே மாதரம் பாடல் பாடி அதன் பிறகு தேசிய கீதம் பாடி அதுக்கு தமிழ் தாய் வாழ்த்து பாடி அதன் பிறகுதானே பதவி பிரமாணம் நடந்துச்சு. முதலமைச்சர் ஆகாத விஜய் அவர்கள் வந்தே மாதரம் பாடலுக்கு பொறுப்பேற்கணும். அதான் முதலமைச்சருக்காக வேண்டி தமிழ் தாய் வாழ்த்தை வந்து மரபை வந்து பின்னாடி அவர் கண்ட்ரோல் அது கிடையாதுங்க, அந்த இடம் அவருடைய கட்டுப்பாட்டுல கிடையாது. அவர் எந்த அதிகாரிகளுக்கும் உத்தரவு போட முடியாது. இப்படி நாளைக்கும் இப்ப முதலமைச்சருங்க, முதலமைச்சராக இப்ப தலைமைச் செயலரை கூப்பிட்டு நிகழ்ச்சி நிரல நீங்க இப்படி அமைங்கன்னு சொல்லி விஜயால சொல்ல முடியும். முதலமைச்சர் விஜயால ஏங்க நாளைக்கு நிகழ்ச்சி இருக்கு, ஃபர்ஸ்ட் நம்பர் 1 நம்பர் 2 நம்பர் 3 இப்ப அவரால் உத்தரவு போட முடியும். ஃபர்ஸ்ட் இருந்தவர் வெறும் தாவேகா தலைவர் விஜய், அவர் வந்து யாரை கூப்பிட்டு உத்தரவு போடுவாரு? ஃபர்ஸ்ட் இதை பண்ணுங்க, செகண்ட் பண்ண எப்படி ஜீவோ பாஸ் ஆகும்? யாருக்கு அதிகாரம் இருக்கு? சட்டமன்றத்தில் இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் அதனாலதான் அவர் ஆதவர்ஜனா வந்து உடனே சொல்றாரு, அன்னைக்கு ஈவினிங் அவர் ரியாக்ட் பண்றாரு, சொல்றாரு நாங்க பண்ணலங்க, அவங்க நிகழ்ச்சி நிரல் அப்படி பண்ணியிருந்தாங்க. கேள்விகள் சர்ச்சைகள் வரும்போது கேள்விகள் அது வம்புக்கு அவங்க பண்றாங்க. ஏன்னா அப்படி வந்து வந்தே மாதரம் பாடலின் மீது அவர்களுக்கு அவ்வளவு பிரியம் இருந்தால் அவர்கள் மேற்கு வங்கத்திலே பாடி இருக்கணும்ல. கண்டிப்பா. ஏன் மேற்கு வங்கத்துல பாடாம விட்டாங்க அப்படின்னா வம்புக்கு செய்யறாங்க. வம்புக்கு ஒரு சர்ச்சை ஆகட்டும், டெஸ்ட் பண்ணலாம், தாவேக்காவை என்ன செய்யலாம், என்ன செய்வாங்க. ஒரு அரசியல் குழப்பங்களை ஏற்படுத்துவோம், இதன் மூலமாக வந்து தாவேக்கா வந்து பாருங்க பாஜக வந்தே மாதரம் பாடலை விஜய் அனுமதிச்சிட்டாரா, நான் சொல்லல, அவர் வந்து பாஜகவோட ஆள் தானே, பாருங்க எப்படி பண்ணிட்டார் பாருங்க. வந்தோன்னா தமிழை விட்டு கொடுத்தாரு, எங்க விட்டு கொடுத்தாரு? அவரங்க விட்டு கொடுத்தாரு? என்ன நிகழ்ச்சி என்ன இந்தியில நடந்துச்சு? பாடல் பாடப்பட்டது ஆளுநருடைய செயல்பாடல பாடப்பட்டுச்சு. என்னமோ விஜய் அவர்கள் கையெழுத்து போட்டு நாளை காலைல பாட்டு பாடுங்கப்பா ஃபர்ஸ்ட்னு சொன்ன மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இப்பதான் அவர் முதல்வர் விஜய் இப்ப என்ன செய்யறாரு பாருங்க. இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்துல பாக்கலாம். இப்ப பாருங்க ஆளுநர் வருவார், இப்ப பாருங்க அந்த சட்டமன்ற இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்துல வந்து தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரு. பிஎம் ஸ்ரீ திட்டத்துக்கு வந்து கையெழுத்திடுவாரா விஜய்? அது அப்படி கையெழுத்திட்டா காங்கிரஸ் கட்சி வந்து என்ன செயல்பாடு? முதல்ல வந்து ஒருவர் முதல்வராகவே ஆகாத பொழுது இந்த அரசு எப்படி இருக்கு பாருங்க. இந்த பாஜக அரசு வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் நடைபெற்று இருக்கும் பொழுது நாடாளுமன்றத்தை கூப்பிட்டு மசோதா கொண்டு வரணும் அவங்களுக்கு. இதே வேற ஒரு விஷயத்திற்காக நீதிமன்றம் கேள்வி கேட்டா தேர்தல் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. நீதிமன்றம் ஒரு கேள்வியை கேட்டா தேர்தல் நடந்துட்டு இருக்கு, தேர்தல் முடிஞ்சு எப்ப தேர்தல் நடக்கும்போது நாடாளுமன்றத்தை நடத்துவாங்க. முதல்வரே தமிழ்நாட்டுல இல்ல, தமிழ்நாட்டுல எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு, யார் முதலமைச்சர்னு தெரியல, அங்கிட்டு இங்கிட்டு மக்கள் ஓடிக்கிட்டு இருக்காங்க. இவங்க நேரம் அங்கிருந்து ஒரு மசோதா போட்டு கையெழுத்து போடுங்க. யார் கையெழுத்து போடுவா? யாருப்பா கையெழுத்து போடுவா? ஆன பின்னாடி கையெழுத்து போடணும். முதல்வரா ஒருத்தர் ஆயிட்டாரு, ஆனதுக்கு அப்புறம் கையெழுத்து கேளுங்க, ஒரு விஷயத்தை கொடுங்க. யாரு முதல்வர்னே தெரியல, அங்க இருந்து ஒரு திட்டத்தை அமைச்சு இதெல்லாம் வம்புக்கு செய்யறதா இல்லையா? முதலமைச்சர் எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும், தமிழ்நாட்டில் எதிர்க்கான சரியான பார்ட்டி மைனாரிட்டியா இருக்கிறதுனால இவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க வம்பு இருக்கிறது. அதாவது என்னன்னா தேர்தல் காலகட்டங்கள்ல இந்த மாதிரி ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி இப்ப வந்து டக்குன்னு ஒருவேளை தாவக தலைவர் விஜய் அவர்களிடம் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள் ஒரு நெருக்கடி கொடுப்பாங்க, ஏங்க இந்த திட்டத்துக்கு நீங்க கையெழுத்து போடக்கூடாது, 5 நிபந்தனைகளை வந்து கொடுத்துதான் இதெல்லாம் வந்து நடக்கும். நீங்க நாங்க ஒரு நிபந்தனை வச்சோம், காரணம் கொண்டு நீங்க என்டிஏ கூடாது, நாங்க ஒரு நிபந்தனை வச்சோம். அந்த மாதிரி அவங்க ஒரு டிமாண்ட் வச்சிருக்கலாம், அண்ணன் திருமாவளவன் ஏதாவது சொல்லியிருக்கலாம், முஸ்லீம் லீக் ஏதாவது சொல்லியிருக்கலாம், இதெல்லாம் நடக்கும் தான். ஓகே, இப்ப அவர் பதவி ஏத்துட்டாரு. இப்ப அவர் பதவி ஏற்றது நாளைக்கு ஃப்ளோர் டெஸ்ட். நாளைக்கு உண்மையிலே தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு எவ்வளவு பெரும்பான்மை இருக்குன்னு நாளைக்கு களத்துல தெரிஞ்சு போயிடும். அவருக்கு உரிய பெரும்பான்மை இருக்குன்னதுக்கு அப்புறம் அவர் இறங்கி அடிக்க ஆரம்பிப்பாரு. அப்புறம் இறங்கி அடிப்பார். யாருக்கு வந்து, ஏன்னா கவர்மெண்ட்டை சேவ் பண்ணணும். ஒரு கவர்மெண்ட் இருந்தாதான் சண்டை செய்ய முடியும், அரசு இருந்தாதான் ராஜாவா இருந்தாதான் போர் தொடுக்க முடியும். தனியாரா இருந்தா அப்புறம் ஒரு குழுவாயிருவோம், போராளி குழுவா மாறி போயிருவோம். அதனால அரசை ஃபர்ஸ்ட் பாதுகாப்போம், அதற்கப்புறம் உரிமைகளுக்காக போராடுவோம். அதுதான் அவர் எடுக்கிற ஸ்டாண்ட். அப்போ மும்மொழி கொள்கையில அவர் ஸ்டாண்டர்டா இருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்றீங்களா? அவர் வந்து சுத்த தமிழருங்க. விஜய் அவர்கள் வந்து சுத்த தமிழர். அவருடைய அரசியல் நிலைப்பாடு ஆரம்ப கட்டத்துல இருந்து அவர் முதல்வராக பதவியேற்றோன்னா தந்தை பெரிய நினைவிடத்துக்கு போறாரு. இன்னைக்கு பாருங்க தமிழக முதல்வர் அவர்களை போய் சந்தித்து மரியாதை நிமித்தமாக சால்வை போடுறாரு. அவர் வந்து பாஸ்பரம் வந்து நமக்கான பொது எதிரி யாருன்றதையும் காட்டுறாரு. இப்ப கூட போய் அவர் நீங்க எங்களுக்கு எதிரி அரசியல் தான், அரசியல் வேற தனிநபர் வேற, நீங்க வந்து இருந்தாலும் ஒரு மதிப்புக்குரிய ஒரு நபர். பதவியேற்பு விழால சொல்லிட்டாரு கஜானா காலின்றார், முதல்ல எடுத்தோன்னு விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இல்லைங்க. அதாவது தமிழக அரசு கடன்ல இருக்கா இல்ல ஒரு 5 லட்சம் கோடி ரூபாய் நம்ம டெபாசிட் பண்ணி வச்சிருக்கோமா? அது வழக்கம் போல எல்லா அதான் அவர் சொல்றாரு. அவர் பொய் சொல்றாரா? பொய் சொல்ல இருக்கிறதா தான் செய்யக்கூடிய திட்டங்களை வந்து செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல மாட்டேன்னு சொல்ல. அவர் என்ன சொல்றாருன்னா சட்டியில ஒண்ணும் இல்லப்பான்னு முதல்ல டிக்ளேர் பண்றாரு. நம்ம எல்லாம் இங்க பாருங்க சட்டி தான்,
இது ஏற்கனவே காலியா சொல்லி இருக்கிறாரு. ஏன்னா அவர் இப்பதான் போய் சட்டி இறுதி பிரச்சாரத்துல விஜய் அவர்களே சொல்லி இருக்கிறாரு, 5000 ரூபாய் போட்டிருக்கிறீங்க, பணமே இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாரும் அக்கௌண்ட்லயும் 5000 ரூபாய் போட்டிருக்கீங்களா, அப்போ பணம் இருக்குதான் செய்துன்னு சொல்லி இறுதி பிரச்சாரத்துல அவரே சொல்லி. ஆமா, ஏன்னா அப்ப அவர் போய் கஜானாவை பார்க்கல. அவர் என்ன நினைச்சாருன்னா, நீங்க காசெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க, நம்ம ஆளுங்க காசு பணம் நிறைய வச்சிருக்காங்க போல, நாங்க உள்ள போய் பார்த்தா தெரியுது கடன் வாங்கி போட்டிருக்காங்கன்னு. நீங்க முதலமைச்சரானதான ரியாலிட்டி என்னன்றது வெளியில இருந்து பார்ப்பது வேறு, நீங்களும் நானும் வெளியில இருந்து பார்ப்பது வேறு. ஆனா நீங்கள் முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். நிதி அறிக்கையில வெளியிடுறாங்களே, பிப்ரவரியில வெளியிட்டு இருக்காங்க. நிதி அறிக்கையில என்னென்ன உள்ள இருக்குது, எவ்வளவு செலவா இருக்குது, எவ்வளவு கடன் இருக்குது, எல்லாமே பிப்ரவரி லாஸ்ட் இறுதிதான் சொல்றாரு. ஏங்க அதைத்தாங்க விஜய் அவர்கள் சொல்றாரு, தமிழ்நாடு இப்ப இவ்வளவு லட்சம் கோடி கடன்ல இருக்கு, வெள்ளை அறிக்கை வெளியிடுறேன், இருந்தாலும் நான் காசு தருவேன். அவர் சொன்னதை செய்வாரு. அறிக்கை எல்லாருமே விடதான் செய்வாங்க, எல்லாரும் வெளியிடுறது இல்ல, எந்த ஒரு அவர்களும் வெளியிடுவாங்க. இப்ப 2021 தமிழக முதல்வராக மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் பதவி இருக்கும் போது என்ன நிலவரம் அவர் சொன்னார்ல, 2026 விஜய் அவர்கள் நான் வர்றேன், வரும்போது இதான்ப்பா இருக்கு அப்படின்னு சொல்றதுல என்ன பிரச்சனை? உண்மையை மக்களிடம் எடுத்து சொல்வதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? செய்யற திட்டங்களை நம்ம தாமதிக்கிறதோ அல்லது திட்டங்களை கொண்டு வராம இருக்கிற மாதிரி தெரியுதுங்களா அவர் பேச்சுல? இல்ல, அவர் திட்டங்களையோ இதையோ நான் இதை கொண்டு இதை தாமதம் சொல்ல, முதல் கையெழுத்தை 200 யூனிட் ஃப்ரீன்னு கையெழுத்து, அது 500 யூனிட்டுக்கு மேல போனாதானே சொல்லியிருக்காரு. 2 மாசம் அதாங்க, ஆக மொத்தம் 200 ஏற்கனவே உள்ள திட்டமும் தொடருதுன்னு சொல்றாரு. அது போக இப்ப இவர் 200 யூனிட் 500 யூனிட், அது உங்களுக்கு ஒரு பிளஸ் இல்லையா, அது உங்களுக்கு லாபம் இல்லையா, அதை கொண்டு உங்களுக்கு நன்மை நடக்கலையா? சொன்ன மாதிரி ஒரு கையெழுத்து போடுறாருல, இரண்டாவதாக ஒரு கையெழுத்து போடுறாருல. சோ வந்த அன்னைக்கு டே 1 ஒரு கையெழுத்து போட்டு மக்களுக்கு ஒரு இனிப்பு செய்தியை கொடுத்திருக்காரு. அவரை முதல்ல ஆள விடுங்க. ஏன்னா 24 மணி நேரத்துல நீங்க அடுத்த 5 வருஷத்துக்கான ஃபுல் பிளானையும் கேக்குறீங்க. என்ன நடந்த சம்பவங்கள் நடக்கக்கூடிய சொல்லுவாங்க சமூக வலைதளம். இப்ப கூட பார்த்தோம், தஞ்சாவூர்ல சரவணன் சொல்லி எம்எல்ஏ பட்டப்பகல்ல குடிச்சிட்டு குடி போதல இல்ல, இது ரொம்ப வைரல் ஆச்சு. அதுக்கு ராயபுரத்துல லயலா மணி கூட இருக்கிறாரு ஒரு எம்எல்ஏ, ராயபுரம் எம்எல்ஏ என்ன கேக் வெட்டி கொண்ட பெரிய வீச்சர்வாலை வச்சு பிரபலியமா கொண்டாடுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது மக்களுக்கு ஒரு பயம், அதிருப்தி ஏற்படுது. நீங்க சொல்ற அந்த வீடியோவை நான் பார்த்தேன். அந்த எம்எல்ஏ குடிச்சிட்டு ஒரு இடத்துல இது பண்ணாரு, அந்த வீடியோ பார்த்தேன். நிச்சயமாக எம்எல்ஏ பதவியில் இருக்கக்கூடிய ஒருவர்கள்லாம் ஒரு பொது இடத்துல இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் மக்களை முகம் சுளிக்க வைத்திடும். ஏன்னா இதற்கு முன்பு நீங்க நீங்க இந்த மாதிரி இல்ல எல்லாரும் தன்னுடைய நண்பர்களோட ஒரு பாட்டை போட்டு ஆடுறது பாடுறதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். பட் ஆனா இனிமே நீங்க செய்யக்கூடாது. ஏன்னா நீங்க அந்த பதவிக்கு ஒரு மரியாதை இருக்கு. நீங்கள் தனிநபராக விமர்சிக்கப்பட மாட்டீர்கள். உங்களை தாண்டி உங்களுடைய கட்சி அந்த விஷயம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஒரு எம்எல்ஏக்கெல்லாம் ஒரு கண்ணன் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக சொல்லி இருக்காருங்களே, பதவியேற்பாளர்கள் யாரும் ஒரு ஜெயிச்சிட்டோம் ஆடிடலான்னு ஒரு ஆட்டம். அவர்கள் சொன்னது எப்படி சொல்றாருன்னா, எல்லாரையும் சொல்றாரு, அவர்கள் ரசிகர்களுக்கு சொல்றாரு. பொதுவாக அவருக்கு ரசிகர்கள் அவர் அப்படிதான் சொல்ற. அவர் ஜெயிச்சிட்டோன்னு அந்த 107 பேரை பார்த்து சொல்லல, 106 அவரை விட்டுட்டா 106 பேரை பார்த்து ஆடுவோன்னு நினைக்காதீங்க. ஏன்னா அவங்க ஆடுனா உடனே வெளிச்சத்துக்கு வந்துடும். அவர் என்ன சொல்றாருன்னா, மொத்தமா எல்லாரையும் சொல்றாரு, எப்ப நம்ம ஜெயிச்சிட்டோம் ஒரு ஆடி பத்தலாம் நினைக்காதீங்க. ஏன்னா அது சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஆயிரும். எதையாவது ஒண்ணு பண்ணிட்டு நான் தாவைக்காரங்க அப்படி நினைப்பாங்கல்ல மக்கள். அதனால அப்பெல்லாம் பண்ணக்கூடாது, நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பேன்றாரு. இந்த எம்எல்ஏக்கள் ஆடுனதை நான் பார்த்தா இதெல்லாம் தவிர்க்கணும். இதெல்லாம் அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம், பொது வெளியில பண்ணக்கூடாது. பண்ணுனா கட்சிக்கு கெட்ட பேர் ஆகும். அவருக்கு கெட்ட பேர் இல்லை, அவரை சார்ந்த கட்சிக்கு. அதே மாதிரி இன்னொரு எம்எல்ஏ இருக்கக்கூடிய கத்தியை வைத்து ஒரு கேட்க வெட்டின இதை நான் பார்த்தேன். அதெல்லாம் செய்யக்கூடாது. ஏன்னா அந்த பதவிக்குள்ள ஒரு மரியாதை இருக்கு. நீங்க அருமையா அழகா நீங்க சொல்றீங்க, தாவேக்கால இருந்து எந்த ஒரு தரப்புல இருந்து எந்த ஒரு அறிக்கையோ தாவேக்கால இருந்து எந்த ஒரு கண்டனமே வரலையே. தாவேக்கால இருந்து நீங்க யாரை கேள்வி கேட்டீங்கன்னு எனக்கு தெரியல. நாம சரியை சரி என்று சொல்ல போகிறோம், தவறை தவறென்று சொல்ல போகிறோம். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நீங்க செய்யும் பொழுது தற்போது நீங்க வகிக்கக்கூடிய பதவி மற்றும் அதை சார்ந்து உங்களுடைய கட்சிக்கெல்லாம் ஒரு நெகட்டிவ் இம்பாக்டை ஏற்படுத்தும். இதையெல்லாம் நீங்கள் செய்யாமல் தவிர்ப்பது நல்லதுன்றதுதான் என்னுடைய கருத்தும். நிச்சயமாக எதிர்காலத்தில் இதெல்லாம் செய்யக்கூடாது. சோனியா காந்தி அவர்கள் ஆரம்பத்துல இருந்து திமுகவோட தான் கூட்டணி. ஏன்னா ஆரம்பத்தில் தேர்தலுக்கு முன்பாகவே என்ன செஞ்சாங்கன்னா, பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாவூர்லாம் தாவேக்காவோட கூட்டணி போறதை விரும்பினாங்க, ஆசைப்பட்டாங்க. ராகுல் காந்தி அவர்களும் கூட ஆசைப்பட்டாங்கன்றது ரொம்ப நம்பகத்தன்மான செய்தியா வெளியே வந்தது. சோனியா காந்தி அவர்களுடைய ஆலோசனை அடிப்படையில சிதம்பரம் அவர்கள் நேரடியா ஸ்டாலின் அவர்களோட சேர்ந்து பேசுறாங்க. தேர்தல் முடிவா கன்ஃபார்ம் ஆகுது. அதன் பிறகு இப்போ ராகுல் காந்தி அவர்களே நேரடியா பதவியேற்பு கலந்துருக்கிறாரு. இது எல்லாம் சோனியா காந்தி அவர்களுக்கு ஒரு திருப்தி அடைஞ்ச விஷயமா இருக்குங்களா? அன்னை சோனியா காந்தி அவர்களுக்கு தற்போது எடுத்திருக்கக்கூடிய முடிவு 100 இல்லை 1000% திருப்தியாக இருக்கும். என்னவென்றால், அன்னை சோனியா காந்தி அவர்கள் ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, பல முறை பாஜகவை ஆட்சி கட்டிலில் ஏற விடாமல் தடுத்தவர்கள் அன்னை சோனியா காந்தி அவர்கள் தான்.
ஓகேங்களா? அவங்க தான் 96ல் நான் சொன்ன இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஐகே குஜரால் அவர்களையும் தேவகவுடா அவர்களையும் 2004 நெருக்கடியின் உச்சத்தில், அதாவது கார்கில் போர் வெற்றி நாயகன் இது அணுகுண்டு சோதனை நடத்தி விட்டார், தங்க நாற்கரை சாலையை அமைத்து விட்டார், வாஜ்பாய் தான் வெற்றி பெறுவார்னு சொல்லி 6 மாசத்துக்கு முன்னாடி நாடாளுமன்ற தேர்தல் நடத்துறாங்க. அந்த நெருக்கடியான சூழல்ல கூட இந்தியாவை பாஜகவின் பிடியிலிருந்து 2004ல் காத்தவங்க அன்னை சோனியா காந்தி. 2009ல் அத்வானி ஒளிரும் இந்தியாவை ஒளிர செய்யணும்னா நீங்க அத்வானிக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லி சுத்தி வர்றாங்க. அந்த சூழல்லையும் பாஜகவிற்கு எதிர்ப்பு அரசியலை அவர்களை ஆட்சி கட்டில் ஏற விடாமல் செய்தவர் அன்னை சோனியா காந்தி அவர்கள். அன்னை சோனியா காந்தி அவர்களை பொறுத்தவரை பாஜகவை ஆட்சி கட்டிலில் ஏற விடாமல் நீங்கள் ஒரு ராஜதந்திர செய்கை செய்வீர்கள் என்றால் அதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார். இன்னொரு விஷயம், நீங்க சொன்னதுல திமுகவோடு 20 வருடம் இருந்தீர்களே, அவர்கள் ஒரு நம்பகமான பார்ட்னர் ஆச்சு. ஆமா, நாம் திமுகவை எந்த இடத்திலும் மோசடி செய்யல, திமுகவிற்கு ஆட்சி அமைக்க வாய்ப்பு இல்லை, துரோகம் செஞ்சுட்டோம் அப்படின்ற மாதிரி. எதை இப்ப துரோகம்ன்ற வார்த்தையை நீங்க சொல்றீங்களே, அதுக்கு நான் இதற்கு முன்பு பல உதாரணம் சொல்றேன். ஒரு சிம்பிளா ஒரு உதாரணம் கேட்கிறேன் உங்கள்கிட்ட. 1997ல் வாஜ்பாய் அரசுக்கு கொடுத்து வந்த ஆதரவை செல்வி ஜெயலலிதா அவர்கள் வாபஸ் வாங்கினாங்க. அப்போது அந்த கவர்மெண்ட்ல ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு போறப்ப யார் ஆதரவு கொடுக்குறா? திமுக ஆதரவு. திமுக. நல்லா வாட்சா சொல்லுங்க, திமுக ஆதரவு கொடுத்தார்களா இல்லையா? மக்கள் கிட்ட அவங்க பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாடுல இருந்தா நீங்க ஓட்டு வாங்கினாங்க. ஏன் அங்க வாஜ்பாய் அரசுக்கு அவங்க ஆதரவு கொடுத்தாங்க? அப்போது அவங்க சொன்ன விளக்கம் என்னன்னா, தேவையில்லாம ஒரு தேர்தல் வந்துடக்கூடாது, ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புள்ளது இந்த பார்ட்டி தான் சொல்லி நீங்க பாஜகவிற்கே வாய்ப்பு கொடுக்கும் பொழுது, பாஜகவை வேணான்னு சொல்லக்கூடிய ஒரு நபருக்கு வாய்ப்பு ஆட்சி அமைக்க அவருக்கு தான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நாங்க கொடுத்தது எப்படி தப்பாகும்? என்ன மாதிரி அரசு? பாஜக தான் நம்மளுடைய பொது எதிரின்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் பாஜகவிற்கே கொடுத்தீங்க, வாஜ்பாய் அவர்களுக்கே கொடுத்தீங்க. என்னன்னா இந்த கவர்மெண்ட் லூஸ் பண்ண தேவையில்லாம ஒரு தேர்தல் வரக்கூடாது நீங்க சொன்னீங்க. நாங்க தேவையில்லாம நாங்களும் அதே சொல்றோம், தேவையில்லாம ஒரு எலெக்ஷன் தேவையில்லைங்க, இவருக்கு தாங்க வாய்ப்பு அளிக்க ஆட்சி அமைக்க பொட்டன்ஷியல் இருக்கு, பாஜகவே வேணும்னு சொல்ல நாங்க கொடுத்தது எப்படி துரோகமாகும்? தமிழக மக்களுக்கு நாங்கள் நன்மை செய்திருக்கிறோம். சரி, ஓகே. இன்னொரு கேள்வி, அதிமுக கேள்வி சம்பந்தப்பட்ட கேள்விப்பட்டிருப்பீங்க. சொல்லுங்க. 2 பிரிவுகளா பிரியுது, எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் இரு பிரிவுகளா பிரிவுது, எடப்பாடி பழனிசாமி தனியா பிரிகிறார் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வருது. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? அப்படி பிரிஞ்சு தாவேகாவுக்கு 30 எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுத்தாங்கன்னா, இவங்க காங்கிரஸ் உடைய கூட்டணியோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கூட்டணிகளோ விஜய் அவர்கள் ஒதுக்கி தள்ளுவாரா, அதாவது விலக்கி விடுற வாய்ப்பு இருக்குதா? அப்படி கூட்டணிக்கு வந்தா நீங்க அந்த கூட்டணியில தொடருவீங்களா? காங்கிரஸ் கட்சி கூட்டணி. அதாவது தாவேகா தலைவர் விஜய் அவர்களுடைய செயல்பாடுகளை வைத்து அவரை நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, தேர்தலுக்கு முன்பு திரு விஜய் அவர்கள் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி அமைக்க பலமுறை முயன்றார். இன்னும் காங்கிரஸோடு மட்டுமில்ல, நான் ஆட்சியிலேயே பங்கு கொடுக்குறேன், என்கிட்ட யாருக்கு வேணா கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லி ஓப்பன் கால் கொடுத்ததே அவர் தான். தேர்தல் முடிவு வந்த பிறகும் அவர் காங்கிரஸை நீங்க எங்களுக்கு ஆதரவு கொடுங்க லெட்டர் கொடுக்குறாரு, கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் லெட்டர் கொடுக்குறாரு, திருமாவளவன் அண்ணன் அவர்களுக்கும் போன்ல பேசுறாரு, லெட்டர் கொடுக்குறாரு, முஸ்லீம் லீக்கு நேரம் ஆரம்பிச்சு பாக்குறாரு. அப்ப அவர் எப்படிப்பட்ட ஒரு நபராக இருக்கக்கூடியவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசுக்கு முன்பு ஒரு மாதிரியும் அரசுக்கு பின்பு ஒரு மாதிரியும் மாறக்கூடிய நபரா அவரை நம்ம பார்க்கல. அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு. இன்னைக்கு கூட முதல்வருக்கு சால்வ் போடுறாரு. அப்ப அவர் தன்னுடைய ஸ்டாண்டில். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நம்ம வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, நான் பார்க்கிறேன் 2014ல் தனியாக நின்று மோடியா லேடியான்னு கேட்டு 1,83,00,000, தற்போது விஜய் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய வாக்கு கூட 1,76,00,000 75,00,000 தான். அப்போதே 1,83,00,000 தனித்து நின்று முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வாங்கி காட்டினாங்க. அந்த அளவுக்கு ஒரு வலிமையான கட்சியாக இருந்த ஒரு கட்சி இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டதற்கு காரணமே பாத்தீங்கன்னா, பாஜக என்ற ஒரு அசுர ஆக்டோபஸ் கையில இந்த கட்சி சிக்கி சின்னாபின்னமானதான். எத்தனையோ முறை நம்ம நேரடியாகவும் சமூக வலைதளங்களையும் சொல்லிக்கிட்டே இருக்கோம், பாஜகவோடு மட்டும் இந்த கட்சி இல்லாமல் இருந்தால் ஒருவேளை மக்களிடம் சிறுபான்மையினருக்கு அந்த கட்சியின் இருந்த மரியாதை, பொதுமக்களிடம் அந்த கட்சிக்கு இருந்த மரியாதை நீடித்திருக்கும். இன்னைக்கு அந்த கட்சி பாருங்க, போன தடவை எதிர்கட்சியாகி இந்த தடவை 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டுருச்சு. தொடர்ச்சியாக எடப்பாடி அவர்கள் தலைமை ஏற்ற பின் ஏற்படக்கூடிய 11வது தோல்வி, தொடர் தோல்வி. ஒரு வெற்றியையும் அவர் பெற்றுக் கொடுக்கவில்லை. ஒரே ஒரு முறை செல்வி ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு, சசிகலா அவர்களால் அவர் முதலமைச்சராக ஆன பிறகு, அவருடைய ஏடிஎம்கேக்கு இது பெரும்பான்மை இல்லாத போது ஒரு இடைத்தேர்தல் வருது 2019. அப்போ 11 எம்எல்ஏ சீட்டு ஜெயிக்கிறாங்க, பெரும்பான்மைக்கு தேவையானது. அந்த மட்டும்தான் அவங்க ஜெயிச்சது. அதற்கு பிறகு நடந்த எல்லா மேஜரான தேர்தலையும் அதிமுக தொடர் சரிவை சந்தித்து கொண்டு வருகிறது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எதிர்கட்சின்ற அந்தஸ்தை தாண்டி 3ஆம் இடத்திற்கு அதிமுக தள்ளப்பட்டுருச்சு.
இன்னும் எடப்பாடி அவர்கள் வந்து இந்த கட்சியை சிறப்பாக வழிநடத்துவார், இந்த கட்சியை வந்து மேல கொண்டு வருவார் அப்படின்ற நம்பிக்கை அதிமுகவில் உள்ளவர்களுக்கே போயிருச்சு. இன்னைக்கு அந்த கட்சியிலிருந்து வெளியே வந்த அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் தாவே கலப்பை மினிஸ்டர் ஆயிட்டாரு. ஆனா அந்த கட்சியின் மூலமா ஏதாவது பலனடையலாம்னு நினைச்சு கொண்டு இருந்த முன்னாள் அமைச்சர்கள் எல்லோரும் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அந்த கட்சியை மீட்க முடியல. இப்போதும் அந்த கட்சி பாஜகவை விட்டு வெளியே வராமல் இன்னும் உள்ளாட்சி தேர்தலை நான் சந்திப்பேன், வரக்கூடிய நாடாளுமன்றத்தை சந்திப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இதர கட்சிகள் மாதிரி ஒரு சாதாரணமான கட்சியாக தான் அதிமுக ஆயிரும். மற்றபடி அந்த கட்சியில வந்து கட்சி உடைவதற்கான வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு கேட்டீங்கன்னா உடைவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக தெரியுது. அப்படி உடைந்து அவங்கெல்லாம் வந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தால் விஜய் அதை அப்படியே ஏற்றுப்பாரா, இல்ல விஜய் வந்து அவர்களை வந்து நீங்க ரிசைன் பண்ணுங்கன்னு சொல்லுவாரா, இல்ல ரிசைன் பண்ணி அதே தொகுதியில நின்று வாங்க அப்படின்னு சொல்லுவாரா அப்படின்றதெல்லாம் நம்ம கொஞ்சம் பொறுத்து இருந்துதான் பார்த்து சொல்லணும். ஏன்னா 30 எம்எல்ஏக்கள் அப்படியே இல்ல அதெல்லாம் பேச்சுக்கள்ல தெரியுது. 30 எம்எல்ஏக்கள் வந்து CV சண்முகம் அவர்கள் தலைமையில ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அங்கிருந்து அப்படியே விஜய்க்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கேள்வியெல்லாம் ஒருவேளை இந்த டிபேட்டை நம்ம நாளைக்கு வச்சிருந்தோம்னா இந்த கேள்விக்கான பதில நம்ம ஃப்ளோர் டெஸ்ட் மூலமா உறுதியாகவே சொல்லிடலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இப்ப நம்ம அதுக்கான பதில சொன்னோம்னா இதுவரை நம்ம பேசுனதா நடந்து முடிஞ்சது. இப்ப அதுக்கான பதில சொன்னோம்னா அது ஒரு யூகத்தின் அடிப்படையில சொல்லலாம். ஒரு கட்டத்துல 30 எம்எல்ஏக்கள் வந்தால் காங்கிரஸோட நிலைமை எப்படி இருக்கும்? இல்ல 30 எம்எல்ஏ தொடருமா? இல்ல 30 எம்எல்ஏக்கு வந்தாலும் அவர்கள் வந்து அதிமுகவுடைய எம்எல்ஏக்கா கண்டிப்பா இருக்க வாய்ப்பில்லை. ஓகேங்களா, அதற்கான சாத்தியக்கூறுகள் தான் இருக்கு. ஏன்னா கட்சி தாவல் தடை சட்டம் இருக்கு. அவங்க 36 எம்எல்ஏ மொத்தமா வரணும். அதற்கு பிறகு அந்த கட்சிக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா அவங்க நேரடியாக வந்து அதிமுகவுடைய சின்னத்திலேயே வந்து விஜய் அவர்களோட சேர்ந்துலாம் மினிஸ்டர் ஆக முடியாது. ஏன்னா அந்த கட்சியில எது சரி எது தப்பு யார் தலைவர் பெரிய பிரச்சனை இருக்கு. ஆனால் மறைமுகமாக விஜய் அவர்களுடைய கட்சிக்கு அவர்கள் ஆதரவாளர்களாக இருக்கலாம். அதுக்கு தான் நான் சொன்னேன் நாளைக்கு ஃப்ளோர் டெஸ்ட்ல இந்த விஷயம் வந்துரும்னு. நாளைக்கு என்னன்னு தெரிஞ்சு போயிரும்ல, அதை வச்சு நம்ம அடுத்த யூகி என்ன நடக்குதுன்னு யூகிச்சு பார்க்கலாம். அற்புதமான நேரங்களை ஒதுக்கி நிறைய தகவல்கள் கொடுத்துருக்கிறீங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.